ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோட்டை விட்டுறக்கூடாது. கோட்டை விட்டுட்டு வந்து கோட்டையை விட்டுட்டீங்களா? கோட்டை விட்டுறது கோட்டை விட்டுருவோம் போல இருக்கு. அப்புறம் நான் கிளம்புறேன். இந்த பிளாட் எல்லாம் எப்ப விற்பனைக்கு வருது நான் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். டிபிசி விவாதம் வந்துருக்காங்க. வந்துடுச்சுன்னா ஆரம்பிச்சிருவோம். பொங்கல் இல்லாம ஆரம்பிக்க மாட்டேன். சரிங்க. வந்து ஒரு முக்கியமான செய்தி சொல்லுங்க. சரி, அப்புறம் நான் போயிட்டு வரேங்க. சரிண்ணா. ஓகே. சரி பாருங்கண்ணா, என்ன செய்தி? நீங்க பார்த்த அந்த 5 ஏக்கர் இடத்த யாரும் முடிச்சுட்டாங்களாமே? இல்ல, காலையிலேயே வந்து அவசரமா பேசிட்டு நல்லா விசாரிச்சீங்களா? சொல்லு குமாரே. ஆனா அந்த இடத்த தங்கராசு முடிச்சா அப்படியா? தங்கராசா? அந்த 5 ஏக்கர் இடத்த புரியுதா? இததான் முதலையே நான் சொன்னேன். இப்ப போன்ல பேசினானே அவனை உன்னால என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாளாவே நான் பார்த்துட்டு இருக்க இடத்தெல்லாம் அந்த பயிர்கள் கொடுத்து முடிச்சிடுறான். அவன் அதிக விலை கொடுத்து வாங்குவான், நீ அடிமாட்டு ரேட்டுக்கு கேட்ப. கோட்டையை விட்டுட்டீங்களே, அவனை சும்மா விடக்கூடாது. ஆமாண்ணே, அவன் சும்மா விடக்கூடாது. அந்த இடத்துல எனக்கு சூர்யா தான் காமிச்சான். அவன் ஒரு வேலை முடிச்சு விட்டுருப்பான். சூர்யாவுக்கு நான் போன் போட்டுருக்கேன். சொல்லுண்ணே. என்ன சூர்யா? நானே ஒரு போன் அடிக்கலான் இருந்தேன், நீங்களே அடிச்சிட்டீங்க. என்ன அப்படி பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் புரியலையா? எது புரியலையா? நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணேன்? தங்கராசுக்கு 5 ஏக்கர் முடிச்சு வச்சிருக்க, புரியலங்கிற? அடா இல்லண்ணே, நீங்க தானே. நான் முடிச்சா தெரியாதா உங்களுக்கு? சொல்ல மாட்டேனா? அப்ப நீ முடிக்கலையா? கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு. சரி, நான் விசாரிக்கிறேன்னு பார்ப்போம். நான் விசாரிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சென்ட்டுக்கு 1000 2000 கணக்கு பண்ணி கோட்டை விட்டுறது, அப்புறம் குத்துதே கொடையுதுன்னு. இதில் நம்மளே வேற தப்பா நினைக்கிறது. சரி சரி, நம்மள ஒருத்தன் இருக்கிறான், அவனை வச்சு நான் முடிச்சுக்கிறேன். அண்ணன் வராரு, என்ன பண்ணு தெரியல. வாடகை கேட்பாரு. ஆமா, வராது. இருக்கிறத கொடுத்து சமாளிப்போம். என்ன பண்றதுன்னு புரியல, சமாளிச்சிருவோம். அந்த வாடகை கொடுத்தானாப்பா இங்க வந்து குஞ்சிருக்கீங்க பாருங்க. இதாண்ணா, இதை வச்சுங்கண்ணா. ஏப்பா டீசலுக்கே பத்தாதுப்பா. வச்சுங்கண்ணா, இருக்கட்டும். அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். இதோட முடிய போகுது. நம்ம அடுத்தடுத்து வண்டியை கூப்பிடணும்ல. ரைட்டு, நீங்க பண்ணிட்டு வர தப்புக்கு உங்களை ஏற்றி நான் எவ்வளோ வேக மாறேன். நீங்க எதுவும் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எப்படிலாம் வண்டி ஓட்டி வர்றேன். இப்படி இந்த 500 ரூபா கொடுக்குற டீசலுக்கே பத்தாத. அடுத்த ட்ரிப்பு கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப லாபம் கம்மி, போட்டதும் கிடைக்கல. லாபம் வரப்ப கூட கொடுக்கறது இல்லையாண்ணா, அட்ஜஸ்ட் பண்ணீங்கண்ணா. தரண சொல்லுண்ணா. போன் பண்ணி ரொம்ப நாளா ஆகுது. உனக்கு இன்னும் வேலை வரும்போது தானே கூப்பிட முடியும். சொல்லுங்கண்ணா. என்ன இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வேலை, நானும் இது வரைக்கும் செஞ்சது இல்லை. எனக்கு வேற வழியும் இல்லை, நான் இதை செஞ்சுதான் ஆகணும். எந்த வேலையா இருந்தாலும் உங்களுக்காக செஞ்சு தர மாட்டோமாண்ணா. சொல்லுங்கண்ணா. யார்? நம்ம சந்திரன். ஏய், ஒரு ஆள் கடத்துற வேலை. என்னது? ஆள் கடத்தணுமா? என்னது ஆள் கடத்தணுமா? ஏய், கத்தாத, யாருக்காவது கால வந்துட்டு போடு. என்னென்ன சொல்றீங்க? சின்ன பிள்ளை தான் அண்ணா. நாங்க ஏதோ சின்ன சின்ன திருட்டா, கிடைக்கிற திருட்டா பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகுமாண்ணே?
என்னடா தூக்க முடியாதுங்கிறீங்க? சின்ன புள்ள தான்டா அது. அது எப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ இருக்கும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் தூக்குறது சிரமம்ண்ணே. கிலோவுக்கு 1 லட்ச ரூபா மேனி, 15 லட்ச ரூபா தாரேன். ஏண்ணா கட் பண்ணீங்க? என்ன போனை கட் பண்றாங்க? அந்த அண்ணா வருத்தப்பட்டுக்கோல, பேசிக்கிட்டு தானே இருந்தோம். அட சும்மா இருப்பா. இதுக்கு இவங்க சரி வர மாட்டாங்களோ? பைத்தியார பசங்களா 15 லட்ச ரூபா, கிலோவுக்கு 1 லட்ச ரூபா சொல்லியிருக்காரு. ஆளுக்கு 5 லட்ச ரூபா பிரிச்சுக்கலாம். ஆயுசுக்கு சம்பாதிக்க முடியாது, நம்ம ஓரளவு செட்டில் ஆகிக்கலாம்ல. அண்ணா சொன்ன மாதிரி 1000க்கு 2000க்கு எவ்வளவு வாட்டி தான் கஷ்டப்படுறது, எவ்வளவு திருப்புறது. என்ன 5 லட்சம் 15 லட்சங்கிறாங்க, ஆளுக்கு 5 லட்சம் பண்ணி விட்டுருவோம். உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே, பண்ணிடுவோம். இது வேற யார்கிட்ட சொன்னா அது பண்ணுவாங்க? இவனுக்கு நம்பிக்கையான ஆளு. அவர் போன போடு, அடிக்கிறேன். போன போட்டு சொல்லு. போடு. வேற யார்கிட்ட கொடுக்கலாம்? அவன்கிட்ட தான் போன் வருது. அண்ணா சாரிண்ணா, இடையில கட் ஆகிட்டே நினச்சிக்காதீங்க. சொல்லுங்க முறையில. அண்ணா இதை நாங்களே செய்கிறோம்ண்ணா. நாளைக்கு அவங்க வெளியில போறதா கேள்விப்பட்டேன். எல்லா விவரத்தையும் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கிறேன். சரிண்ணே, ஓகேண்ணா. இதுக்குள்ள வண்டி வாகனம் ஆட்கள் நிறைய வச்சிருக்கீங்களா? அண்ணா இருக்குண்ணா. மண்ணன்ட்ட கார் இருக்கு, இந்த பசங்கெல்லாம் இருக்காங்கண்ணா. இவரு ரொம்ப சரியா செய்யணும், கோட்டை விட்டுறக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுவோம்ண்ணா. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நாளைக்கு கடத்துறோம், செட்டில் ஆகுறோம். என்ன போவி, அண்ணா சாமி கும்பிட்டு முடிக்கலையா? எங்க உங்க அப்பா? அப்பா வெளியே நிக்கிறாங்க. சரி வா போலாம், நேரமாச்சு. என்னங்க நாங்க கிளம்பிட்டோம், நீங்க என்ன கிளம்பலையா? என்னங்க இப்பதான் கார் துடைச்சிட்டு இருக்கீங்களா? நான் கிளம்பிட்டேன் தான், எனக்கு வேற வேலை இருக்கு. நம்ம வாங்கினோம்ல இடம், அங்க அளக்கிறதுக்கு சர்வேயர் வராரு, அங்க போயிட்டு இருக்கேன். நீங்க கிளம்புங்க. அப்பனா கார் யார் ஓட்டிட்டு வருவா? டிரைவர் எங்க? டிரைவரோட அப்பாவுக்கு உடம்பு முடியலையா, அவன் வரல, லீவ் போட்டான். அதனால உங்களுக்கு ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன். ஆட்டோ வந்தானே நீங்க ஆட்டோல கிளம்புங்க. முதல்ல குலதெய்வம் கோயில போய் சாமி கும்பிட்டு போங்க, சரியா? சரிங்க, சீக்கிரம் வந்துருங்க, உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். சரிம்மா, வரேன், கண்டிப்பா வரேன். இந்த ஆட்டோ வந்துருச்சுமா, வாமா. ஆமா சீக்கிரம் கிளம்புங்க. பாய்ப்பா. பாய்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஹலோ அண்ணன், அவங்க வரல, அவங்க அம்மாவும் பொண்ணும் தான் வர்றாங்க. அப்படியா? சரி, பார்த்துக்கலாம். குமரவேல், அண்ணா இந்த கிளம்பிட்டோம்ண்ணா. கிளம்பியாச்சா? கிளம்பிட்டோம்ண்ணா. நமக்கு ஒரு நல்ல நேரம். அவன் வரல, அம்மாவும் பொண்ணு மட்டும்தான் வராங்க. அப்படியாண்ணா? சரிண்ணே, ரொம்ப சந்தோஷமான தகவல்ண்ணா. கோட்டை விட்டுறக்கூடாது. என்னமோ பண்றீங்க, இன்னும் புரியல. அண்ணா, அந்த இடத்த பிளாட்டு போட்டு விட்டுருந்தோம்னா நமக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குமோ அதுல பாதியாவது எடுக்கணும்ல, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி தம்பி, நடக்கட்டும். நல்லவனாக இருக்க விட மாட்டாங்கண்ணே, அதனாலதான். இங்க அண்ணனை காணோம். அந்த கார் கிடக்குண்ணே, ஆமா, இங்கதான் இருப்பாரு. வண்டி கிடக்கு, அண்ணனை காணோம். என்ன உள்ளே காணோம்? அண்ணா வந்துட்டேன். இருக்கலாம், சரி எப்படின்னா கடத்துறது? எனக்கு புரியல, வரட்டும் கேட்போம். வேற நிறைய எழுத்து, இந்த கண்டாவில நம்ம அனுபவிக்கணும். என்னன்னா கோலம்,
மாறி வேறப்பா, யாரும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஆமா, நீங்க இதே மாதிரி வச்சிருக்கீங்க, ஒரு வித்தியாசமா வந்தா அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. என்னண்ணா இது கோலம் இது? என்னண்ணா கரெக்டாங்கப்பா, வண்டி எடுங்கண்ணா முதல்ல. என்னத்துலப்பா வண்டி நின்னுச்சு? என்னடா இது வேகமா போங்கண்ணா, ஸ்டார்ட் இருப்பா 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 ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. சீக்கிரண்ணா. இப்பா சாய் போடுறோம், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுப்பா. இறங்கி 2 பேரும் இந்த வண்டியை தள்ளுங்களேன். என்னடா வண்டி வச்சிருக்கீங்க? இந்த தம்பி இறங்குப்பா. தள்ளுப்பா, தள்ளு 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 தள்ளு. உட்கார் உட்கார் வேமா வேமா. என்ன வண்டி வச்சிருக்கீங்க? போ வண்டியப்பா, சீக்கிரம் போ. ஏன் வண்டி மறுபடியும் ஸ்டார்ட் ஆக மாட்டுது? தள்ளணுமா? என்னன்னு வந்த இடத்துலயும் இப்படியா? இந்த ஆட்டோல தான் வந்து இறங்கியிருக்காங்க. நீங்களும் வாங்கலையா கோயிலுக்கு? இல்லங்க, நான் இன்னைக்கு வரக்கூடாது கோயிலுக்கு. இங்கதான் தள்ளணும், இங்கேயும் தள்ளணுமாண்ணே? தலையெழுத்து. என்ன கடத்த வந்திருக்கோமா? என்னென்ன பண்ண வந்திருக்கோம்? மாட்டினோம்னா செதைச்சு விடுவாங்கண்ணே. வந்துட்டோம்பா. இந்த வண்டியை நம்பினா விஷயத்தை கோட்டை விட்டுருவோம் போல இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியல. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? புரிஞ்சு பேசல 2 பேரும். அங்க பாரியா எவ்வளவு வண்டி நிக்குதுன்னு, ஆளு அவ்வளவு எவ்வளவு கூட்டத்தை. இதுல போனோம்னா நம்ம மாட்டிக்க மாட்டோமா? அதுக்காக நிப்பாட்டினேன். நீங்க பாட்டு வண்டி ஒரு தடவை ஆப்பானா அப்படியே வா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பின்னேரியால போய் அப்படி பண்ணிக்குவோம். ஓகேவா? வண்டி ரிவர்ஸ் எடுக்கலாம். ரிவர்ஸ் எடுத்துறேன், ரிவர்ஸ் எடுத்துறேன். சர்வேயர் வர்றேன்னாரு, ஆளை காணமே. ஹலோ சார், என்ன சார் வர்றேன், நீங்க ஆளை காணோம், உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் அழகா வரல. சரிங்க சார். முக்கியமான ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கனால நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம். இப்ப யார் சொன்னீங்களே, என் பொண்ணுக்கு வேற ப்ரோக்ராம், இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க. நாங்க அவங்க அழைச்சிட்டு போறேன். ஓகே சார், நன்றி. என்ன புள்ளியதுக்கு என்ன வெயிட்டு? என்ன வெயிட்? 5 கிலோ. அவன் என்ன சொன்னாரு? கிலோவுக்கு 1 லட்சம் ரூபாய். ஆமா, தூக்கணுமே எத்தனை கிலோ இருக்கும்? 60 கிலோ இருக்கும். கூடவே இருக்கும்.
தூக்குடா. போனா 60-80 லட்சம் ரூபா வாங்குறது விட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி என்னன்னு. வாங்க. என்ன பாப்பா படுத்து கிடக்கு? என்னது? பாப்பா 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 பாப்பா. ஐயோ என்ன பாப்பா, என்னாச்சு பாப்பா, என்னாச்சு என்னாச்சு? யாரு, என்னப்பா என்னப்பா? யாருப்பா யாருப்பா? என்ன அம்மா அம்மா காணுமா? எடுங்கண்ணா எடுங்கண்ணா, வண்டியை சீக்கிரம் எடுங்க. எங்க அப்பா வராங்க, வண்டியை நிறுத்துங்க. எங்க அப்பா வராங்க. அப்பா அம்மாவை காணுப்பா. என்னம்மா சொல்ற? அம்மாவை காணுமா? சரிம்மா சரிம்மா, அழாத 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 அழாதம்மா. அம்மா அழாத சரி சரி அழாத. இருமா 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 இருமா, அழாதம்மா அழாமா அழாத. ஏப்பா நீ கோயிலுக்கு போலையாப்பா உள்ள? இல்லைங்க, அன்னைக்கு நான் கோயிலுக்குள்ள போகக்கூடாது, அதான் நான் வெளியில நின்றுட்டேன். அப்படியா? சரி சரி, நீ கிளம்புப்பா. வந்தாப்பா. ஓகே. அண்ணா இந்த அண்ணன் வந்துட்டாரு. வாங்க வாங்க. இங்க உள்ள கட்டி போட்டுருக்கேன். இந்த சிம்ம முதல்ல மாத்தி போடு. அண்ணன்ட்ட கொடுப்போம். இவர் யாரு? அவரு தானே கார் டிரைவரு. ஓ வாங்க போ. கதவு தர. கதவு திறப்பா. ஏய் யாரு பார்த்த வேலைடா அது? யாரா இவன்? ஒண்ணுகிட்ட வேலை கொடுத்தனா அவன்கிட்ட கொடுத்தனாடா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன அப்படி அந்த புள்ள 15 கிலோட இருக்காது. 15 லட்சம் கிலோவுக்கு 1 லட்சம் சொன்னீங்களா? ஆமா. இந்த அம்மா திருப்பி 70 கிலோ 80 லட்சம் ரூபா மேல வாங்கலாம். அதுக்குதான் இந்த ஐடியா பண்ணேன். ஏய் அறிவு கட்டவன, அவனுக்கு பொண்டாட்டி 3டா, புள்ளதான் 1. அதெல்லாம் புள்ளைய கடத்த சொன்ன, நீ பொண்டாட்டியை கடத்தி வச்சிருக்க. போன் நம்பர் புரிய நான் பேசுறேன். ஆவாத வேலை பாக்குற. நம்பர் சொல்றேன் அடிச்சுக்க. 9444 90 என்ன வேலையை ஒப்படைச்சிருக்கிறேன்? இவன் ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருந்துட்டு இருக்கிறான். 15 லட்சங்கிறான், 60 லட்சங்கிறான். ஆள் பாத்தீங்கன்னா சொன்னாங்க. அவனை பார்த்தாலே தெரியலையாடா? யாரு போன? நாங்க யாரையும் ஒண்ணு கேள்வி கேட்டு இருக்க கூடாது. உன் பொண்டாட்டிய கடத்தி நாங்க வச்சிருக்கோம். எதுக்கு? எதுக்கா? பணத்துக்கு தான். பணத்துக்கா? ஆமா. ஒரு 80 60 லட்சம் ரூபா கொடு.
உன் அட்ரஸை கொடு. எதுக்கு என் அட்ரஸ்? லவுட் ஸ்பீக்கர் போடு. ஒரு 50 ரூபா தரேன், ஒரு 2 முட்டை பச்சியும் ஒரு டீ சாப்பிட்டுக்க. கட் பண்ணு. என்ன ஃபோன் கட் ஆச்சு? அப்பா யாருப்பா? அம்மாவா? இல்லம்மா வேற ஃபோன்மா. இப்ப புரியுதா அவன் போன்ல என்ன பேசுறான் பாத்தியா? நான் ஏன் குழந்தையை கடத்த சொன்னேன்னு புரியுதா? முட்டாள்தனமான வேலை பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கு தெரியாது. கொண்ட போய் விட்டு வந்துடுறீங்க. மயக்கம் தெரியறதுக்குள்ள கொண்டு போய் விட்டு வந்துடுறீங்க. என் பேர் துளி கூட வெளில தெரியக்கூடாது. தெரிஞ்சது கொன்றுவேன். வெளியில தெரிஞ்சது 3 பேரையும் கொன்றுவேன். ஓகேண்ணா வந்து விட்டுறேண்ணா. காலையில இருந்து பசியும் பட்டினியுமா கிடந்து 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம பண்ணிட்டேன். இதான் ஒரு பெரிய மனுஷன். நான் போன் பேசிட்டேன். அவர் போறேன். யாரா இருக்கும்? திரும்ப வந்தா மாடி அம்மாவை நான் அழைச்சிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போம்மா. அழைச்சிட்டு வரேன் போ. யோ, நான் சொன்னது என்னாச்சு? நான் சொன்னது என்னாச்சு? நீ என்ன சொன்ன? அதான் 50 ரூபா தாரேன்னு சொன்னேன்ல, முட்டை பச்சியும் டீயும் சாப்பிட்டு போ. பாரு, நிலைமை தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்காத. உன் பொண்டாட்டியை எங்க கையில இப்ப நீ பணம் தரல, உன் பொண்டாட்டியை கொன்னுரு. அப்படின்னா என் பொண்டாட்டிய கொன்னுரு. இவன் நம்ம கொலகாரன் ஆக்கிடுவான் போல இருக்கு. பேப்பர் நியூஸ்லயும் டிவி நியூஸ்லயும் வரட்டும். 50,000 உனக்கு நான் பணம் தரேன், ஓகேவா? என்னென்ன சொல்றான்? அவன் பொண்டாட்டியை கொண்டு சொல்றான். என்னென்ன சொல்றீங்க? நம்மள வச்சு அவன் பகையை எதிர்த்துக்கிறானே. அண்ணா அவர் சொல்ற மாதிரி கொலை பண்ணிட்டா எவ்வளவு தருவாரு? ஆளை முழுக்க களி திங்க வச்சிருவா போல இருக்கு. நம்ம இப்ப என்ன கலெக்டர் வேலையா பார்த்துட்டு இருக்கோம். மாட்டினாலும் எப்படி மாட்டாலும் களி தான் திங்க போறோம். அதை பண்ணிடுவோம். என்னடா என்னை விட்டு ஓடுறீங்க? ஆமா, நான் எங்க இருக்கேன் இப்ப? எங்க என் பொண்ணு? ஏன் என்ன இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? யார் அது ஓடுறது? பார், கேலி மேல கேலி கேட்டு இருந்த பதில் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, உன்னை கடத்தி உணா நாங்க வச்சிருக்கோம். போன் போட்டு தரேன், உன் புருஷன்ட்ட பேசு. பேசுறியா? நான் என்ன பேசுறது? என்னை கடத்தி கொண்டாந்து வச்சிருக்காங்க. முதல்ல பணம் கேட்கறாங்க. அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்து என்னை எப்பயாவது கவுண்டர் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அழுவணும். புரியுதா? போயா லூசு, ஆள் வளர்ந்துருக்கே தவிர அறிவு வளரவே இல்லை. ஏமா வயசுல மூப்பு, என்னம்மா அப்படி கூட வரைச்ச பேசுற? எவனாவது பொண்டாட்டி காணாம வச்சுன்னா கவுண்ட் பண்ண நினைப்பானா? எப்படா நாங்க தொலைவோம் தான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். நான் இருக்கும்போதே அங்கங்க பாப்பான். நான் இல்லைன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்டாட்டிய கொன்னுரு. புள்ளே கிடைச்சிருந்தா கூட புள்ள பாசத்துல வந்து ஏதோ பணங்களும் கொடுத்துருப்பான். இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறியா? இப்ப புரியுதா நான் ஏன் குழந்தையை கடத்த சொன்னேன்னு புரியுதா? என்னையா யோசிச்சுட்டு இருக்க? நீ அவுத்து விடியா, நான் வீட்டுக்கு போனோம். என்னுடைய ஐடியானால எல்லாமே வேஸ்டா போச்சு. மொத்தத்துல நானும் கோட்டை விட்டேன். உன்னை மன்னிச்சு விட்டுற. நீ மட்டும் பண்ணியிருக்க மாட்ட, உன்னோட சேர்ந்து 4-5 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருக்கீங்க. பாவம் அவனா உன்னை விட்டுட்டு ஓடிட்டானுங்க. நீ மட்டும் மாட்டிக்கிட்ட. சரி, அதனால தான் உன்னை நான் மன்னிச்சு விட்றேன். இந்த கார் வச்சுலாம் கிடச்சிருக்கம்மா, வண்டியில டீசல் கூட இல்லம்மா. 100 ரூபாய்க்கு கூட ஆகாது. முயற்சி எல்லாம் வேஸ்ட்டு. அம்மா, நீ வச்சிருந்தா கூட ஒரு 1000-500 கூட. நானே 1000-500 பார்த்து பல வருஷம் ஆகுதியா? என்னம்மா 1000-500 பார்த்து இல்லைங்கிற? உங்க புருஷன் கோடி கணக்கில் சொத்து வாங்குறாரு. அப்படி சொல்லி தானம்மா நாங்கள் உங்களை கொண்டு வந்தோம். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? சரிம்மா, கிளத்துல தங்கிரி குட்டிக்கல, அதுல ஒரு நாள் கட்டி விடுங்களேன். ஏது போட்டிருக்குதுன்னா கவரிங் சங்கிலியா? வேணா கழட்டி தரேன். முதல்ல கட்டை ஊத்துடியா?